Hello everyone, welcome to our channel. இன்னைக்கான வீடியோவில் 12 categories I won't be buying in 2026. இந்த வருஷம் 2026ல் நான் எந்தெந்த பொருளெல்லாம் வாங்க போகிறது இல்லை அப்படின்றத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது இந்த வருஷத்துக்கான என்னுடைய நோ பை லிஸ்ட். நீங்களும் இந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டை வந்து ரெடி பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா அனாவசியமாக செலவு பண்ணுறதை தவிர்த்துட்டு நிறைய பணத்தை நேரத்தை நம்ம வந்து சேமிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடு எப்பொழுதுமே சுத்தமாக அழகாக வச்சுக்க இந்த லிஸ்ட் உதவியாக இருக்கும். ஃபஸ்ட்டு கேட்டகரி ஆர்கனைசர்ஸ் ரொம்ப முக்கியமான விஷயந்தான். பட் இந்த வருஷம் நான் எதுவுமே வாங்க போகிறது கிடையாது. என்ன இருக்கிற ஆர்கனைசர்ஸே எனக்கு போதுமான அளவுக்கு இருக்குது. பொருட்கள் ரொம்பவே கம்மியாக இருக்கும் போது ஆர்கனைசர்ஸும் உங்களுக்கு கம்மியாக தான் தேவைப்படும். நீங்கள் ஆர்கனைசர்ஸ் வாங்க போகும்போதே எப்படி நமக்கு வீட்டுக்கு செட் ஆகுன்றதை பார்த்துட்டு நம்ம வாங்கணும் அப்படின்னா ப்ராக்டிக்கலாகவும் ஃபங்க்ஷனலாகவும் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிட்டோன்னா எப்போவுமே வீடு வந்து நீட்டாக கலையாமல் மெயின்டைன் ஆகும். நம்ம எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சா மட்டும்தான் அந்த வீடு வந்து நீட்டாக இருக்கும். எனக்கு ஆர்கனைசர்ஸ் தேவைப்படல, அதனால நான் இந்த வருஷம் வாங்கலை. அடுத்தது ஹோம் டெக்கர். நான் வீட்டை அழகாக வைக்கிறதுக்காக எந்த ப்ராடக்ட்ஸுமே கடையிலேருந்து வாங்கி வைக்கலை. இது எல்லாமே மேரேஜ்க்கு பர்த்டேக்கு கிஃப்டாக வந்தது தான் நான் ஹோம் டெக்கரை வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் ஹோம் டெக்கர் பண்ணணும் அப்படின்னா மினிமலான திங்ஸ் மட்டுமே வச்சு டெக்கர் ஐட்டம்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் எப்போவுமே டெக்கர் ஐட்டம்ஸ் கடையிலேருந்து வாங்கினது கிடையாது. இந்த வருஷமும் அதே தான் ஃபாலோ பண்ண போகிறேன். ஸோ ஹோம் டெக்கருக்குன்னு தனியான வந்து எந்த ப்ராடக்ட்ஸுமே நான் வந்து வாங்க போகிறது கிடையாது. மினிமலான டெக்கர் ஐட்டம்ஸ் வச்சுருக்கும் போது நம்ம க்ளீன் பண்ணுறக்கும் மெயின்டைன் பண்ணுறக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இன்டோர் பிளான்ஸ் ஹோம் டெக்கருக்கு நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். பட் நான் இந்த வருஷம் எந்த டெக்கர் ஐட்டம்ஸும் வாங்க போகிறது கிடையாது. அடுத்த கேட்டகரி ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸில் நிறைய பென் பென்சில் கலெக்ட் பண்ணுறது எனக்கு பிடிக்கும். பட் இந்த வருஷம் அதை பண்ணக்கூடாதுன்னு நினச்சிருக்கேன். ஏன்னா ஏற்கனவே வாங்கினது நிறையா இருக்குது, பட் யூஸ் பண்ணுறதே கிடையாது. அதே மாதிரி ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கிராஃப்ட் ஐட்டம்ஸ் அதே மாதிரி பெயிண்டிங் பண்ணுறதுக்கான ஐட்டம்ஸ் எல்லாம் நிறைய வாங்கி வச்சுருக்கேன். பட் வந்து அது யூஸே பண்ணுறது கிடையாது. அதனால் இந்த வருஷம் இது எல்லாத்தையும் யூஸ் பண்ண ட்ரை பண்ண போகிறேன். அண்ட் இந்த வருஷம் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் இல்லை ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ஐட்டம்ஸ் எதுவுமே வாங்க போகிறது கிடையாது. அதே மாதிரி புக்ஸும் இதில் வந்து இன்க்ளூட் ஆகும். புக்ஸும் வந்து ஃபிசிக்கலாக வாங்கி வைக்கிறோம், பட் எவ்வளோ நாளுக்கு படிக்கிறோம் அப்படின்றது ஒரு கொஷின் மார்க்காக தான் இருக்குது. ஸோ தேவைப்படுறப்போ லைப்ரரி போய் யூஸ் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா நீங்கள் நோட்ஸ் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணுவீங்க. அதே மாதிரி 2022லேருந்து 2025 வரைக்கும் நிறைய பிளானர்ஸ் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன். பட் இந்த வருஷம் பிளானர்ஸ் இல்லாமல் நார்மலான நோட் புக்லேயே வந்து பிளானரை யூஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். அதனால் இந்த வருஷம் ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் எதுவுமே வாங்க போகிறது கிடையாது. அடுத்த கேட்டகரி இமிடேஷன் ஜுவல்லரி. இந்த வருஷம் எந்த இமிடேஷன் ஜுவல்லரியும் நான் வாங்குற மாதிரி கிடையாது. ஏற்கனவே இருக்கிறதே எனக்கு போதுமான அளவுக்கு இருக்குது. இதுவே வந்து 4 இயர்ஸ் முன்னாடி வாங்கினது தான். அதுக்கப்புறம் நான் எதுவும் இமிடேஷன் ஜுவல்லரியும் வாங்கலை. நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக, இது வந்து எஸ்எல்லோடுது, வாங்கி 4 இயர்ஸ் ஆச்சு. டார்னிஷ் ஃப்ரீ ஜுவல்லரி எதுவுமே ஆகலை. இந்த மாதிரி நீங்கள் வாங்கி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பணத்தை மிச்சம் படுற மாதிரி இருக்கும். இல்லை ஒரு 300 rupees 400 rupees கொடுத்து வாங்குறீங்க அப்படின்னா அது 1 மாதம் 2 மாதம் தான் வரும். அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு கருத்து போக ஆரம்பிச்சிரும். அதனால் அது உங்களுக்கு காஸ்ட் வந்து வேஸ்ட்டு தான். நீங்கள் பண்ணுற செலவு எல்லாமே வேஸ்ட்டு தான். அதனால் அதுக்கு பதிலாக கோல்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். கோல்டில் இப்போது பண்ண முடியாது, ரொம்ப அதிகமாக இருக்குன்னா அதுக்கு பதிலாக சில்வர்லேயும் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒரு 100 rupees 200 rupees 300 rupees நீங்கள் சேர்த்து வச்சுட்டே வந்தீங்கன்னா அது உங்களுக்கு 1 இயரில் வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டாக வந்து உங்களுக்கு நிற்கும். அதனால் நான் இமிடேஷன் ஜுவல்லரி எனக்கு போதுமான அளவுக்கு இருக்கிறனால எதுவுமே இந்த வருஷம் வந்து வாங்க போகிறது கிடையாது. அதுக்கு பதிலாக கோல்ட்லேயோ சில்வர்லேயோ நீங்கள் வந்து இயரிங்ஸோ இல்லை ரிங்கோ அந்த மாதிரி சின்ன சின்ன 1 கிராம் 2 கிராமில் கூட நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது கிளாத்திங். எனக்கு இருக்கிற ட்ரெஸ்ஸஸே ஏற்கனவே போதுமான அளவுக்கு இருக்குது. அதனால் நான் இன்றைக்கி ஃபெஸ்டிவலுக்கு கூட இந்த வருஷம் வந்து எடுக்கிறதா கிடையாது. ஏற்கனவே நம்ம ஃபெஸ்டிவலுக்கு எடுத்தது ஒரு டைம் 2 டைம் தான் போட்டிருப்போம். ஸோ ஒரு 2022ல் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை எத்தனை நாள் யூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ அதுவே நம்ம வந்து மறுபடியும் இந்த ஒரு 4 வருஷம் கழிச்சு யூஸ் பண்ணும்போது யாருக்கும் தெரிய போகிறதும் கிடையாது. அதே மாதிரி உங்கள் பணமும் வந்து வேஸ்ட் ஆக போகிறதும் கிடையாது. ஸோ அந்த மாதிரி தான் இந்த வருஷம் நான் ஃபாலோ பண்ணலான்னு இருக்கேன். எந்த ட்ரெஸ்ஸஸும் இந்த வருஷம் நான் வாங்க போகிறது கிடையாது. என் ஹஸ்பண்டுக்கு மட்டும்தான் 2-3 ஷர்ட் மட்டும் வாங்கணும். மற்றபடி வந்து எந்த ட்ரெஸ்ஸஸுமே இந்த வருஷம் வந்து வாங்க போகிறது கிடையாது. என்கிட்ட இருக்கிறதே நிறைய ட்ரெஸ்ஸஸ் இருக்குது. அதுவே மிக்ஸ் அண்ட் மேட்ச் கான்செப்டில் தான் நான் வச்சுருக்கேன். அதனால் நிறைய நாள் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு தாராளமாகவே என்கிட்ட இருக்குது. அதனால் இந்த வருஷம் கிளாத்திங்கில் எந்த ஒரு பொருளுமே வாங்க போகிறது கிடையாது அப்படின்றத முடிவு பண்ணியிருக்கேன்.
அடுத்ததாக சப்ஸ்கிரிப்ஷன். நம்ம டிவியில் பார்க்குறக்காக நிறைய ஓடிடிஸ் வாங்கி வைப்போம். பட் எந்த அளவுக்கு அது யூஸ் பண்ணுறோன்னா ரொம்ப கம்மியான பர்சன்டேஜ் தான். அதுக்கு ஃப்ரீயான ஓடிடிஸே நம்ம வந்து பார்த்துட்டு போயிடலாம். நாங்களும் அந்தளவுக்கு ரொம்ப டிவியெல்லாம் பார்க்க மாட்டோம். அதனால் எனக்கு இந்த வருஷம் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாம் எதுவுமே தேவைப்படல. அதனால் நான் வாங்க போகிறது கிடையாது. அடுத்த கேட்டகரி ஹோம் அப்ளையன்சஸ். நமக்கு வீட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், மிக்ஸி இந்த மாதிரி இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே தான் ஹோம் அப்ளையன்சஸ். அதாவது போன வருஷம் தான் நாங்கள் வந்து டிவியும் வேக்யூம் கிளீனரும் வாங்கினோம். ஸோ இந்த வருஷம் எலக்ட்ரானிக்ஸில் எந்த பொருளுமே எனக்கு தேவைப்படல. அதனால் இந்த வருஷம் எந்த ஒரு எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸுமே நான் வாங்க போகிறது கிடையாதுன்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் நோ பை லிஸ்ட் தனியாக வந்து போட்டு வச்சிட்டிங்கன்னா நீங்கள் கடைக்கு போனால் கூட இந்த வருஷம் நம்ம வாங்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணியிருக்கோம், ஸோ வாங்க வேண்டாம் அப்படின்னு யோசிச்சுட்டு வந்துடுவீங்க. அடுத்த வாட்டி வந்து நெக்ஸ்ட் இயர் வாங்கலான்னு போகும்போது இது தேவையே படலையே அப்படின்ற மாதிரி நமக்கு ஸ்ட்ரைக் ஆகும். ஸோ நிறைய பணத்தையும் நேரத்தையும் அதனால் நம்ம மிச்சப்படுத்த முடியும். நீங்கள் எதெல்லாம் ஷாப்பிங் பண்ண போகிறீங்க, ஷாப்பிங் லிஸ்ட் தனியாகவும் எதெல்லாம் வாங்க போகிறது இல்லைன்றத நோ பை லிஸ்ட் தனியாகவும் வந்து போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் அந்த வருஷம் அதை தான் வந்து ஃபாலோ பண்ணுவீங்க. இதனால் வந்து உங்களுக்கு ஒரு ஹேபிட் க்ரியேட் ஆகும். நிறைய பணத்தையும் மிச்சப்படுத்த முடியும். அதே மாதிரி ஃபோனையோ லேப்டாப்பையோ நான் வந்து இந்த வருஷம் எதுவுமே அப்கிரேட் பண்ண போகிறதும் கிடையாது. ஸோ இருக்கிறதே நல்லா வந்து யூஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ புதுசாக வந்து அப்கிரேட் பண்ணுறதுன்னு பேரில் புதுசாக வாங்க போகிறதும் கிடையாது. அடுத்ததாக ஜிம் மெம்பர்ஷிப். ஜிம்முக்கு ஹோம் ஒர்க் அவுட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லி நான் ஜிம்முக்கு போயிட்டுருந்தேன். பட் வந்து போன நாள் வந்து ரொம்ப கம்மி தான். கட்டின ஃபீஸ் தான் ரொம்ப அதிகமாக இருந்தது. அதுக்கு பதிலாக நம்ம கொஞ்சம் டிசிப்ளினாக இருந்தோம் அப்படின்னா வீட்லேயே நம்மளால் ஒர்க் அவுட் பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட்டு வந்து உங்களோட ரொட்டீன் என்ன அப்படின்றத செட் பண்ணிவிட்டு எந்த டைமில் ஒர்க் அவுட் பண்ண போகிறீங்க அப்படின்றத செட் பண்ணிட்டீங்கன்னா அந்த டைமில் ஒர்க் அவுட் மட்டும் தான் பண்ண முடியும். மற்ற வேலையெல்லாம் முடிச்சிட்டிங்க. ஸோ அந்த டைமில் ஒர்க் அவுட்டுக்குன்னு அலோகேட் பண்ணிட்டீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஸோ அதுக்குன்னு கொஞ்சம் டிசிப்ளின் மட்டும் தான் நமக்கு தேவைப்படுது. அந்த மாதிரி டிசிப்ளின் நம்ம வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நிறைய பணத்தை நம்மளால் வந்து மிச்சப்படுத்த முடியும். அதனால் இந்த வருஷம் ஜிம் மெம்பர்ஷிப் கிடையாது. அடுத்த கேட்டகரி கிச்சன் டூல்ஸ். கிச்சன் டூல்ஸ்னே நமக்கு நிறைய வந்து பொருட்கள் நமக்கு தேவைப்படும். ஸோ இது வந்து கிரேட்டர், இது வந்து நட்ஸ் ஷாப்பர், இதுவுமே எனக்கு கிஃப்டாக வந்தது தான், நானே வந்து வாங்கலை. அதுக்கப்புறம் லெமன் ஸ்க்வீசர், அந்த மாதிரி வந்து ஜூஸர், இந்த மாதிரி கட்டர், இந்த மாதிரி நிறைய பொருட்கள் வந்து கிச்சன் டூல்ஸு நமக்கு இருக்கும். ஸோ எனக்கு இருக்கிறது போதுமான அளவுக்கு இருக்குது அப்படின்றனால கிச்சன் டூல்ஸ் எதுவுமே வாங்கலை. ஒரே ஒரு சிசர் மட்டும்தான், மல்டிபர்பஸ் சிசர் மட்டும்தான் புதுசாக வந்து வாங்க போகிறேன். மற்றபடி எந்த கிச்சன் டூல்ஸுமே நான் வந்து வாங்க போகிறது கிடையாது. நம்மக்கிட்ட இருக்கிற பொருள் வச்சே எப்படி அதில் எஃபெக்டிவாக சமைக்க முடியும் அப்படின்றத நம்ம யோசித்து செஞ்சோனாலே நிறைய டூல்ஸை நம்மளால் அவாய்ட் பண்ண முடியும். உங்ககிட்ட சாப்பர், இப்போ எங்ககிட்ட வந்து மிக்ஸி, பிரித்தி, ஜோடியாக் மிக்ஸி இருக்குது. அதிலே சாப்பர் இருக்குது. நிறைய சாப் பண்ணுறதுனா அதில் சாப் பண்ணுவேன். கம்மியாக சாப் பண்ணுறதா இருந்தால் சாப்பிங் போர்டே எனக்கு வந்து போதுமானது. அதுக்கு தனியாக சாப்பர்னு வாங்கி நடுவில் வந்து 14 யூஸ் பண்ணுவோம், 14 யூஸ் பண்ணவே மாட்டோம். அந்த மாதிரி இருக்கிறத காட்டிலும் நமக்கு எந்த பொருள் தேவையில்லையோ அதை வாங்காமல் இருக்கிறது ரொம்ப முக்கியம். அடுத்தது ஃபர்னிச்சர்ஸில் சோஃபா, டைனிங் டேபிள், காஃபி டேபிள் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த வருஷம் எந்த ஒரு புது ஃபர்னிச்சர்ஸும் வாங்க போகிறது கிடையாது. கட்டில் மட்டும்தான் வாங்கணும். கட்டில் உடஞ்சிருச்சு. அதனால் இஎம்ஐயில் வாங்காமல் காசு சேர்த்து வச்சு வாங்கணுன்றனால தான் ஒரு 7 months ஆகிடுச்சு கட்டில் உடஞ்சி, இன்னுமே நான் வாங்காமல் இருக்கேன். ஸோ காசு சேர்த்து வச்சுட்டேன்னா இந்த வருஷம் வந்து கட்டில் மட்டும் ஃபர்னிச்சரில் வாங்குவேன். மற்றபடி எந்த ஒரு ஃபர்னிச்சர்ஸ் ஐட்டம்ஸும் இந்த வருஷம் வந்து நான் வாங்க போகிறது இல்லை. அடுத்ததாக பிளான்ஸ். இந்த வருஷம் வந்து எந்த ஒரு பிளான்ஸும் புதுசாக வாங்க போகிறது கிடையாது. இருக்கிற பிளான்ஸை என்னால் வந்து மெயின்டைன் பண்ண முடியல. ஏன்னா ஆடு வந்து கடிச்சு வச்சுட்டு போயிடுது. சுற்றி காம்பவுண்ட் வால் இல்லாதனால ஈஸியாக வந்து ஆடு வந்து உள்ளே வந்துடும். அதனால் பிளான்ஸ் எல்லாமே வந்து வேஸ்ட்டாக போயிடுது. அதனால் இருக்கிற பிளான்ஸ் வரைக்குமே வந்து கொஞ்சம் வளர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து புது பிளான்ஸை இந்த வருஷம் எதுவுமே வாங்கக்கூடாதுன்னு இருக்கேன். அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம். காம்பவுண்ட் வாலை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கப்புறம் தான் கார்டனிங்க்குன்னு தனியாக வந்து டைமும் ஸ்பேஸும் அலோகேட் பண்ண போகிறேன். ஸோ இந்த வருஷம் பிளான்ஸ் எதுவுமே நான் வந்து வாங்க போகிறது கிடையாது. அடுத்தது வந்து ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ். எங்கிட்ட ஸ்டீல்லையும் சரி அதே மாதிரி கிளாஸ்லேயும் சரி நிறையா வந்து கண்டெய்னர்ஸ் இருக்குது. ஸோ இந்த வருஷம் எதுவுமே வந்து புதுசாக வாங்க போகிறது கிடையாது. 2 ஸ்டீல் பாக்ஸஸ் மட்டும் வாங்கணும்னு வச்சுருக்கேன். அதுவுமே வந்து யோசிச்சுட்டு தேவைப்பட்டால் மட்டும்தான் நான் வாங்குவேன். மற்றபடி கிளாஸ் கண்டெய்னர்ஸ் எல்லாமே வந்து நிறையா இருக்குது. பிளாஸ்டிக் வந்து நான் அவாய்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ பிளாஸ்டிக் வந்து எதுவுமே யூஸ் பண்ணுறது கிடையாது. ஒரே ஒரு அந்த அரிசி மாவு கண்டெய்னர் மட்டும் பிளாஸ்டிக்கில் இருந்துச்சு. அதுவுமே இப்போ வந்து ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. அதனால் இந்த வருஷம் வந்து ஸ்டோரேஜுக்குன்னு தனியாக வந்து கிளாஸ் கண்டெய்னரோ இல்லை ஸ்டீல் கண்டெய்னரோ எதுவுமே வாங்க போகிறது கிடையாது. ஆயில் கண்டெய்னர் மட்டும் வந்து வாங்க போகிறேன்.
ஸோ இந்த வீடியோலேருந்து சில டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் நோ பை லிஸ்ட்டை வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பார்க்குற மற்றவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி எதெல்லாம் வாங்கக்கூடாது, எதெல்லாம் வாங்கணும்னு முடிவு பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த வருஷத்தில் அதை மட்டும் தான் வாங்குவோம், இல்லை அதை மட்டும் தான் வாங்காமல் இருப்போம். அதனால் வந்து நமக்கு ஒரு ஹேபிட் க்ரியேட் ஆகும். எது தேவை எது தேவையில்லைன்றதை ஈஸியாக நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்போ பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் வாங்கக்கூடாதுன்னு சொல்லி யோசிச்சாலும் நான் கடைக்கு போகும்போது அழகாக இருந்தால் கூட நம்ம வந்து பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் வாங்கக்கூடாதுன்னு வச்சுருக்கோமே அப்படின்றனால நான் வாங்காமல் இருப்பேன். ஸோ அது ரொம்ப நாளுக்கு வந்து அந்த பணத்தை வந்து ரொம்ப நாளாக சேவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எடுத்த முடிவில் வந்து கண்டினியூஸாக வந்து ஒரு ஹேபிட்டாக இருக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நீங்களும் இந்த மாதிரி ஒரு நோ பை லிஸ்ட்டை வந்து தனியாக வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு உங்களுடைய பணத்தையும் நேரத்தையும் மிச்சம் பண்ணுங்கள். வீட்டை வந்து அழகாக ஆர்கனைஸ்டாக வச்சுக்கவும் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூடயும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் கிரேஸ்ஃபுல் ஹோம் மேக்கரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.